ஹலோ நண்பா, நான் உங்கள் நாச்சி. லேர்ன் வித் நாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டைப் ரைட்டிங்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மார்ஜின் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா 10 டிகிரியில் இருந்து 75 டிகிரி வரையும் நீங்கள் மார்ஜினை செட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏரியா அண்டர் கிராப்ஸ் இன் சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் இன் 1991 to 1992 இது மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டிலை நம்ம எங்கேருந்து அடிக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம எத்தனைன்றது எண்ணணும். 1 2 3 4 இந்த ஸ்பேஸையும் எண்ணணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 இருக்குது. ஓகே, எவ்வளோ இருக்குது? 57 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. எப்பயுமே இங்கே முன்னாடி 10 டிகிரி விட்டுறனால நமக்கு இதில் எவ்வளோ தான் வரும்னா 65ஆல் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இது 15 ஆயிரும், இது 5 ஆயிரும். 15ல் 7 போச்சுன்னா 8, இது 0 ஆயிரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ஸோ 4. இதை ப்ளஸ் 10ஆல் நம்ம போட்டோம் அப்படின்னா 14 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை எண்ணுறோம், அதை 65ஆல் மைனஸ் பண்ணுறோம், தென் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ப்ளஸ் 10ஆல் ஆட் பண்ணி வர வேல்யூவை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். அவங்களும் 14 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்ததும் 14 டிகிரி தான். ஓகே, இது மட்டும் ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க டைப் ரைட்டிங் எக்ஸாமில். ஸோ இது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்றனால ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன். இனிமேல் மனுஸ்கிரிப்ட் படி நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டே பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த கோடெல்லாம் நான் எப்படி போடுறது அப்படின்னா, இந்த கோடை நீங்கள் எண்ணிங்கனாவே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 65 கோடு வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். தமிழ்னா உங்களுக்கு 55 இருக்கும், இங்கிலீஷ்னால் உங்களுக்கு 65 இருக்கும். ஓகே, அப்போ இந்த கோடை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த கேல்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கிறத கேல்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் எது ஹையஸ்ட்டு வேல்யூ அப்படின்றத பார்க்கணும். ஹையஸ்ட்டு வேல்யூ கிடையாது, ஹையஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்குறோம். இது ஹையஸ்ட்டு ஸ்பேஸ் எடுத்துக்குதா? 1 2 3 தான் எடுத்துக்குது. ஸோ இல்லை, இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 எடுத்துக்குது. இது ஹையஸ்ட்டு தான், இதுவும் 5 இதுவும் 5 தான். பட் இது வந்துட்டு 4 தான், அப்போ 5 தான் பெருசு. எப்பயுமே இந்த ஒரு கோடு இருக்குது அப்படின்னா இந்த கோடுக்கு முன்னாடியும் ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம், கோடுக்கு பின்னாடியும் ஒரு 1 இருக்குதுன்றத அர்த்தம். ஒரு வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே 1 2 3 4 5 6. ஓகே, ஆல்ரெடி 5, இங்கே ஒரு ஸ்பேஸ் 1 6. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 6ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இங்கே வரோம். இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பார்த்தோம்னா 1 2 3 4 5ன்னு இதில் காட்டுது. ஸோ 5, பட் இதில் எண்ணுறோம் 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ இதுதான் ஹையஸ்ட். ஓகே, இது மொத்தத்தையும் தான் எண்ணணும், இது தனியாக இது தனியாக எண்ணக்கூடாது, மொத்தமாக தான் எண்ணணும். இங்கே 6 இருக்குது, கோட்டுக்கு முன்னாடி ஒரு 1 இருக்குது, இந்த கோட்டுக்கு ஒரு 1 இருக்குது. அப்போ 7 8 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 8 நீங்கள் போட்டுக்கிறோம். அடுத்து இதாக எண்ணுறோம். இதை பார்த்தோன்னா இதான் பார்க்கும் போதே தெரியுது 1 2 3 4 5ன்னு இருக்குது. இங்கே ஒரு ஸ்பேஸ் 6 7, அதே இதையும் எண்ணுறோம் 1 2 3 4 5 இருக்குது, 6 7 தான். ஓகே, அப்போ இங்கே 7 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஓகே, அப்புறம் இதை என்ன பண்ணணும்னா, இங்கே கிடச்சிருக்க இந்த 3 வேல்யூவையும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வரும்? 21 வரும். 7 + 8 + 6 உங்களுக்கு எவ்வளோ? 21 வரும். ஸோ இப்போ இதோடது நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. தென் இதோடதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே 21 கிடச்சிருக்கா, இதை நம்ம அஸ் யூஷுவல் எதனால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 65ஆல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 65ல் இங்கே இருக்க 21 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 4. 6ல் உங்களுக்கு 2 போச்சுன்னா 4. ஸோ அப்போ 44. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னு கேல்குலேட் பண்ணணும்னா 40 50 60 64 + 1 65. இது மொத்தமாக நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா அது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 65 வரும். அதான் இந்த கோட்டை நீங்கள் எண்ணிங்கனாலும் உங்களுக்கு 65 கோடு வந்துட்டு வரும். இந்த கோடு ஹைஃபன் நீங்கள் அந்த
ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் ஹைஃபன் அடிச்சுக்கிட்டு போகணும். 65 அதில் எப்படின்னா 44 வந்துட்டு இதுக்கும் 21 வந்துட்டு இதுக்கும், அந்த 21லேயும் ஸ்ப்ளிட்டட் வரும். இதுக்கு 7, இதுக்கு 8, இது 6. நீங்கள் அடிக்கும் போதே அந்த ஸ்பேஸை விட்டு அடிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா 44 வந்தோன்னா உங்கள் பென்சிலில் சின்னமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து 7 வரும், அதுக்கு சின்னமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி உங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி கோடு போட்டு கரெக்டாக 65 வச்சுக்கோங்க. இதுதான் இதில் பண்ணக்கூடிய கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இன் டன்ஸை நான் எங்கே அடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கேரக்டர்ஸ் இதில் இருக்குது. அப்போ இங்கே 11 இருக்குன்னா இங்கே மொத்தமாக நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 21 சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 21ஆல் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். தென் 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 5. ஸோ அப்போ 5, ஓகே. முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். அதாவது இங்கே 7 இங்கே வந்துடுவீங்கள்ல, இங்கே வந்தோன்னே இங்கே ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுட்டு இன் டன்ஸ்ன்னு அடிக்கணும். அடுத்து நீங்கள் ஒரு 5 ஸ்பேஸ் விடணும். ஓகே, இது நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டானு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 5 + 5 10 ஆஃப்டர்லேருந்து இது என்னங்க 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இங்கே நம்ம கவுண்ட் பண்ண அந்த 21 ஆனது வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான்னு பார்த்துக்கலாம். ஓகேயா? தென் இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை 14 டிகிரியில் அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களோட டைப்ரைட்டிங் மிஷினில் 44 ஹைஃபன் வைக்கிறீங்க. ஒரு பென்சில் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. தென் 7 கோடு அடிக்கிறீங்க. ஒரு பென்சிலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. 8 அடிக்கிறீங்க. 8 ஹைஃபன், அடுத்து ஒரு கோடு 6, அடுத்து ஒரு கோடை போட்டுடுறீங்க. தென் இப்போ நான் தாலுக்குன்னு அடிக்கணுமே, அதை நான் எங்கே அடிக்கிறது அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 44 கிடச்சிருக்கு. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்க, 1 2 3 4 5ன்னு இருக்குது. இப்போ இந்த 44ல் 5 போச்சு அப்படின்னா என்ன வரும், இது 14 ஆயிரும், இது 3 ஆயிரும். 14ல் 5 போச்சுன்னா 9, இது ஒரு 39. ஓகே, இப்போ இந்த 39 நான் 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 1 2 is to 1, 8 2s are 16, 9 2s are 18. ஸோ 19 மீது இன்னொன்று இருக்கும், அது வந்து 20. ஓகே, ஸோ அப்போ 19, 20 ஸ்பேசஸில் நான் இதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்றது என்ன, எப்படி கால்குலேட், ஃபஸ்ட்டு 19 ஸ்பேஸ் விடுறோம், தாலுக்கு அடிக்கிறோம், அப்புறம் 20 ஸ்பேஸ்க்கு அடுத்து நீங்கள் கும்புக்கு போயிடுவீங்க. ஸோ அப்போ இங்கே இந்த நான் போட்டிருக்கிறது கரெக்டானு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 20 30 இது 39, இது மொத்தமாக எவ்வளோ வருது, 39 வருது. இந்த 39 ஆஃப்டர்லேருந்து இது என்னங்க 40 41 42 43 44. நம்ம மொத்தமாக இங்கே பண்ண 44 வந்துருச்சா, அப்போ நமக்கு பண்ணியிருக்க கால்குலேஷன் கரெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 14 டிகிரியில் இதை அடிக்கிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாட்டேன், இந்த ஹைஃபன் அடிச்சிடுறீங்க. ஹைஃபன் அடிச்சுட்டு தாலுக்கு வரும்போது 19 ஸ்பேஸ் முன்னாடி விடுறீங்க. தென் தாலுக்கு அடிக்கிறீங்க, 20 ஸ்பேஸ் பின்னாடி அழிக்கிறீங்க. தென் நீங்கள் வந்துட்டு கும்பு வந்துட்டு அடிக்கும் போது இங்கே 7 இருக்குது. ஸோ அப்போ இது என்றீங்க 1 2 3 4 5 தான் இருக்குன்னா இங்கே 6க்கு ஒரு ஸ்பேஸ், 7க்கு ஒரு ஸ்பேஸ். அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு CUMBUன்னு அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து சோளமுக்கு போகிறீங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும், இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும். ஸோ சோளம் அடிக்கிறீங்க. ராகி பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி ஒரு 7, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7, 4க்கு அடுத்து இங்கே ஒரு 5, இது ஒரு 6, மொத்தமாக 6 வந்துடும். அடுத்து இன் டன்ஸ் அடிக்கிறதுக்கு இங்கே 2 ஸ்பேஸ் விடுறீங்க. 2 ஸ்பேஸ் அடிச்சுட்டு இன் டன்ஸ் எப்படி அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு உங்கள் மிஷினை கொண்டு வந்துடணும். இங்கே கொண்டு வந்துட்டு 5 ஸ்பேசஸ் விடுறீங்க. அப்புறம் இன்டென்ஸ் அடிக்கிறீங்க, 5 ஸ்பேசஸ் விடுறீங்க. திருப்பி இங்கே கொண்டு வந்து அஸ் யூஷுவல் உங்களோட கேல்குலேஷன் படி அடிக்கிறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. நம்ம சொல்லியிருக்கிறது 6 7ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ்ன்னு அடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அடிக்கிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. பட் இங்கே 6 7 8 3 இருக்குது. அப்போ 3னா முன்னாடி 2 விடணும், பின்னாடி 1 விடணும். எப்பயுமே பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே பின்னாடி இருக்க அந்த எப்பயுமே லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணும். ஓகே, இந்த 437 கொண்டு போய் இங்கே 7000 இந்த 7க்கு நேராக அடிச்சிடக்கூடாது. எப்பயுமே லெஃப்ட் இந்த நம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். ஓகே, லெஃப்ட்டில் வந்து அடிக்கக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே 3 இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஆக்சுவலி 8 இருக்குது. அப்போ 3ல் 8 போச்சுன்னா 5. இங்கே அஸ் யூஷுவல் நீங்கள் 1 தான் விடணும். ஓகே, மீதி இருக்கிறது எவ்வளோ ஸ்பேஸோ அதைத்தான் இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு 4 ஸ்பேசஸ் வந்துட்டு விடணும். 4 ஸ்பேசஸ் விட்டுட்டிங்கன்னா 4லேருந்து என்னங்க 5 6 7, இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவீங்க 8.
ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த 8 வந்துடும். ஸோ இப்போ முன்னாடி ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய 3, 8, 9 அடிச்சுட்டு திருப்பி இங்கே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விடுவீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். பட் இதே மாட்ட கிளியராக வந்துட்டு டைப் ரைட்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க. டைப் ரைட்டிங்கில் மனுஸ்கிரிப்ட், அதாவது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த வேர்டு அடிச்சுட்டு இங்கே அடிங்க, ஸோ இது மாட்டம் வந்துட்டு லெட்டர்ஸை வந்து இப்படி மாற்றுங்க, ஸோ இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இது மாட்டம் தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறனால ரொம்ப சிம்பிளாக பார்த்துருக்கோம். ஒருக்கா ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 65ஆல் மைனஸ் பண்ணணும், தென் 2ஆல் டிவைட் பண்ணணும், 10ஆல் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்க கேல்குலேஷனுக்கு போடுறதுக்கு இந்த கேல்குலேஷன் பண்ண பிறகு வர வேல்யூவை மைனஸ் பண்ணால் இந்த கேல்குலேஷன் கிடைக்கும். தென் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு 65ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி தென் நமக்கு வரக்கூடியதை பாதியாக டிவைடும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 10ஆலும் பண்ணிக்கலாம். பாதியாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கடுத்து இந்த இன் டன்ஸு இந்த மாட்டெல்லாம் வந்துச்சுன்னா இதில் என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களோ அதால் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம டைப்ரைட்டிங்க்கான நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் வித் நாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.